வணக்கம். வணக்கம். சமீபமாக உங்களுடைய வாட்ஸ்அப் தகவல் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து ட்ரைப்ஸ் கரிகாலனை வந்து உடனடியாக கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி ஒன்று நீங்கள் போட்டிருந்தீங்க. உங்களுடைய கோபத்திற்கு என்ன காரணம்? சமீப காலமாக அந்த கரிகாலன் என்பவரோட குறித்து அவருடைய யூடியூப் சேனலை நான் சில செய்திகளை பார்க்கும்போது தொடர்ந்து சீமான் என்ற ஒரு தனி நபரை குறித்து ஒரு வஞ்சகம் வைத்துக்கொண்டு அவரை குறித்து மோசமான தகவல்கள் மோசமாக பரப்பி கொண்டிருக்கிற திமுகவின் 2ஆம் கட்ட கைக்கூலியான வேலையை செய்து கொண்டிருக்கிறார் கரிகாலன் என்பது அந்த யூடியூப் சேனலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அவர் போடுற செய்தி வேறு எந்த செய்தியும் அதில் பெருசாக இருக்காது. அதில் எப்பயுமே வந்து சீமான் என்ற ஒரு தனி மனிதனை குறித்து தான் தாக்குதல். அதுதான் அவரோட பிரதான கருத்து. அதை வச்சு தான் அவர் வயிற்று பிழப்பு நடத்துகிறாருன்ற மாதிரி தான் இருக்குது. அதை விட்டு அவருக்கு வேறு செய்தியே இருக்காது. வேறு எந்த தகவலுக்கும் வரமாட்டார். திமுக மலையை உடைத்து கொள்ளையடித்தாலும் அவர் கவலை கிடையாது. ஆற்று மலையில் திருடுகிறார், கவலை கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையை குறித்தும் அவர் பேச மாட்டார். அவருக்கு வந்து சீமான் இருமுனாலும் தும்முனாலும் அதை பற்றி ஒரு பெரிய கருத்து சொல்லுவார். அப்படி தான் அவருடைய கருத்து பார்த்துட்ருக்கேன். அதால் வந்து ஏன் அவரை கைது செய்யணும்னா, அவர் வெளியிட்ட ஒரு காரியத்தை தான் குறித்து ஒரு பொது தளத்தில் இப்படி ஒரு தகவலை வெளியிடும்போது, தவறான தகவலை வெளியிடும்போது அது ஒரு சந்தேகத்தை உருவாக்கும். அவர் போடுறாரு, வாட்ஸ்அப் செய்தியை வந்து ஒன்று மைய கருத்தாக வைத்து சீமான் நாகை திருவள்ளுவன் என்பவரை சீமான் கொலை செய்ய முயற்சிக்கிறார் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் செய்தியை காலையில் தலையும் இல்லாத யாருக்கு யார் அனுப்புதுன்னு தெரியாத ஒரு வாட்ஸ்அப் செய்தியை போடுகிறார். காவல்துறை உடனே என்ன செய்திருக்கணும், இவரை கைது செய்து விசாரிக்கணும். கைது செய்யாட்ட கூட பரவாயில்ல, ஏன்னா அவர் வந்து திமுகவுக்காக வேலை செய்கிற 2ஆம் கட்ட ஆளாக இருக்கிறதால நீங்கள் கைது செய்ய மாட்டீங்க, காவல்துறை செய்யாது. ஏன்னா சவுக்கு சங்கர்னா செய்வார். ஏன்னா வேறு யாராவது இழிச்ச வேணால் நீங்கள் ஓடி போய் செய்வீங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஜால்ரா தட்டுற யூடியூபர்களில் வந்து நீங்கள் செய்ய மாட்டீங்க. பரவாயில்ல, செய்யட்டா பரவாயில்ல. ஆனால் அழைத்து நீங்கள் விசாரிக்காவிட்டால் நாளைக்கு தமிழக காவல்துறை மிக மோசமான நிலைக்கு சென்றுவிடும். ஏன்னா இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு ஒரு தலைவரை குறித்து, ஒரு தமிழ் தேசியத்தை பேசுகிற அடுத்து தமிழ்நாட்டை ஆள தகுதியுள்ள ஒரு தலைவனாக இருக்கிறது ஒரு சீமான் என்ற ஒரு மனிதனை தடுக்கிற முயற்சியில் தான் இந்த திமுகவினுடைய கைக்கூலியாக இந்த மனிதன் வேலை செய்கிறாரோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு மிக கடுமையாக எழுகிறது. ஏன்னா இவர் சொல்கிற பரப்பு அந்த செய்தி வாட்ஸ்அப்பில் 2 பேர் 2 தகவல் கொடுத்தாங்க. யாருக்கு கொடுத்தாங்க? உன் வாட்ஸ்அப்பில் உனக்கு வந்ததா, இல்லை யார் வாட்ஸ்அப்புக்கு வந்தது, யார் என்ன செய்தியை கொடுத்தாங்க என்று நீ சொல்கிறதெல்லாம் பொய்யான தகவலாக இருக்கிறது. அந்த தகவல் அடிப்படையில் வந்து அந்த நாகை திருவள்ளுவனும் இன்னும் அவர் கூட சேர்ந்த திருமுருகன் காந்தி இன்னும் அவங்களுடைய ஒரு கூட்டம் இருக்கும். எப்படி எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட கூட்டம் இருக்கும். யாரெல்லாம் சீமானை வீழ்த்தலான்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு என்று போய் உடனே கமிஷனர் அலுவலகத்தில் போய் சீமான் மேல் உடனே நடவடிக்கை எடுங்கள் அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டு கொடுத்துருக்காங்க. கைது பண்ணுங்கன்னு அரசு விசாரிக்கட்டும், அதில் எந்த தவறும் கிடையாது. நீங்கள் கொடுத்தீங்க, நல்லது. ஆனால் இவர் சொல்லுகிற இந்த பிரச்சனை எப்போ வந்தது? ஈரோடு தேர்தலில் நடக்கும்போது இடைத்தேர்தலில் வந்தது. இத்தனை மாதம் ஆச்சு, 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அந்த அருந்ததியருக்குள்ள பிரச்சனையை குறித்து அவர் வரலாற்றை பேசினார். ஒன்று வழக்கு போட்டிருக்கணும். வழக்கு போட்டு நீங்கள் நீதிமன்றத்தை சந்திச்சுக்கணும். அன்றைக்கி 1 வருஷமாக இருந்து நீங்கள் தான் அந்த ஈரோடு பிரச்சனையில் இருக்கும்போது திமுக தான் நாம் தமிழர் மேல் கல் அடிச்சிச்சு. நீங்கள் வழக்கு போடலை. அடித்தவெல்லாம் வெளியே சுற்றிட்டுருக்கான். தலை உடைஞ்சது வந்து தம்பிங்களுக்கு தான். அங்கே எதுவுமே செய்யலை. அதுக்கப்புறம் 1 வருஷம் கூட பொறுத்து கூட இன்னும் இருந்துட்டு இன்னும் கொலை முயற்சி செய்துட்ருக்காங்களா? என்ன அவ்வளோ பெரிய ஆளா அவங்கெல்லாம்? என்ன கட்டமைக்க பார்க்குறீங்க? நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி ஒரு மோசமான கட்சி என்பதை மக்களுக்கு மத்தியில், ஏன்னா அது வேகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டில் வளர்ந்தால் அடுத்து திமுகவை வீழ்த்திவிடும். திராவிடம் என்ற வார்த்தை, திராவிடம் என்ற சொல்லாடல் தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு எல்லா திராவிட பைத்தியங்கள்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் முயற்சியில் இறங்குறீங்க. அதுதானே? அதற்கு சீமானை வீழ்த்த என்ன வாய்ப்புன்னு ஒரு பொய் குற்றச்சாட்டை கொண்டு வரீங்க. இதை நீங்கள் விசாரிக்கணும்னா யாரை விசாரிக்கணும்? உடனே இந்த ட்ரைப் கரிகாலனை கைது செய்திருக்கணும், கைது செய்து விசாரிக்கணும். ஏன்னா அதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நான் அதை தான் கோரிக்கை வைக்கிறேன். ஏன் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இவர் மேல் எனக்கு பலத்த சந்தேகம் இருக்கிறது. இவர் வந்து யாரிடத்திலோ காசு பெற்றுக்கொண்டு சீமானுக்காக எதிராக இப்படி வேலை செய்கிறாரா, இல்லை இவர் சரியானவர் என்றால் அந்த வாட்ஸ்அப் செய்தி அனுப்பியது யார், பேசியது யார், அந்த தரவுகளை கொண்டு வந்து அந்த வாட்ஸ்அப் செய்தியை கொடுத்தோடனே உடனே கைது செய்யுங்க. ஒரு கட்சித் தலைவர் அந்த நாகை திருவள்ளுவன் என்பவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவரை வந்து கொலை செய்கிறாங்கன்னாங்க. யாராவது இருக்கட்டும், அவருக்கு பாதுகாப்பு வேணும் இல்லையா? அவரை கொலை செய்கிறவனை அப்படியே விட்டுருவீங்களா?
இல்லை கொன்ன பிறகு தான் எப்பவுமே சினிமாவில் வர மாதிரி முடிஞ்ச பிறகு வர மாதிரி தமிழக காவல்துறை கொலை செய்த பிறகு தான் போய் விசாரிப்பீங்களா? முன்னால் விசாரிக்க மாட்டீங்களா? இப்போ போய் விசாரிங்க உடனே. அவர் யார் என்னன்னு உடனே கூப்பிட்டு விசாரிங்க. ஒரு அரசியல் தலைவர், ஏன்னா இப்போ தான் பிரபலமான ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மோசமாக நடந்து கொண்டு இந்த நாட்களில் ஒரு கொலை குற்றச்சாட்டம் பட்டு இருக்காரு. அது ஒரு 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 அரசியல் கட்சி தலைவர்னும் போது நீங்கள் போய் யாரை விசாரிக்கணும்? சொன்னவரை ஃபஸ்ட்டு செய்தி உண்மையானு பார்க்கணும். இல்லை, அந்த செய்தி உண்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும் அரசு. அதில் எந்த தவறும் இல்லை, மாற்று கருத்து எனக்கு இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் கைது செய்யப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். அது சட்டத்துக்கு முன்பாக கொண்டு வரணும். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் போலியான ஒரு வாதத்தை வைத்துக்கொண்டு போலியாக வச்சுட்டு நீ அவனுக்கு குதிக்கிறான். அவனுக்கு வந்து ஒரு கட்சியை, வளர்ந்து வருகிற ஒரு கட்சியை, ஒரு கேவலமான ஒரு அரசியல் அல்லவா இது? ஒரு நாம் தமிழர் என்ற கட்சியை வீழ்த்த நீங்கள் வந்து ஒரு ஒரு பின்பக்க பேக் கேட் சொல்ல பின் வழியாக முயற்சிக்கிற முயற்சி இல்லை இது. நேர்மையாக நின்று களத்தில் சந்திக்க தைரியம் இல்லாதவெல்லாம் பின்பக்கமாக வருவான்னு சொல்லுவான். அப்படி பின்பக்கமாக ஒரு வழியாக இது? தைரியமாக வழக்கு போடுங்க, சந்திக்கட்டும். அவர் சந்திக்க தயாராக இருக்கிறார். அவர் என்ன பேசினார் என்று தெரியும், நீதிமன்றத்தில் வந்து பேசுவோம். ஏன்னா இந்த திமுக அரசு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் எப்படி இருக்குன்னா, எதை கூட இவங்க போய் நேருக்கு நேராக சந்திக்க மாட்டாங்க. இது மாதிரி பின்னால் வச்சு அல்லக்கைகள் ஊப்பிகளை வைத்துக்கொண்டு 200 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு இப்போ சங்கீதம் பாடுறவன் இவங்களை வச்சு தான் ஜால்ரா அடிப்பாங்க. இவங்களுக்கு கதையே இதுதான். ஏன்னா களத்தில் போய் நின்று சந்தி, ஒரு மாவீரனை களத்தில் நின்று சந்தி, சண்டை போட்டி போட்டு ஜெயித்துப்பார். சாதாரணமான அரசியல் கட்சியாக என்று வேகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சியை நீ வந்து சாதாரண இப்படி வந்து புல்லுருவிகளை வைத்தெல்லாம் வீழ்த்தி விட முடியுமா? இந்த கரிகாலன் என்பது யாருன்னு தெரியும் உங்களுக்கு. நீங்கள் முன்னால் வந்து அவர் அநேக கூட்டங்களில் வந்து அவரை பேட்டி எடுக்கும் போதெல்லாம் கூட கிண்டல் அடிக்கிறதுக்கு கூட நிற்க வச்சுருந்தீங்க. இப்போ அதுக்கு அவர் வரதில்லை. ஏன்னா அவர் வந்து அங்கே வாங்கி கட்டினது போதும்னு சொல்லி போய் ஒளிந்து கொண்டு திரைமறைவாக நின்று கொண்டு இன்றைக்கி வந்து இப்படி ஒரு யூடியூப்பில் ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. நிறைய அல்லக்கைகள் இருக்கிறது, அதில் இது பிரதான அல்லக்கை. இவர் அதுதானே உங்களுடைய நோக்கம். அப்படி வச்சிருக்கிற ஒரு ஆள் போட்டு அந்த தவறு, நான் எனக்கு என்ன கருத்து இல்லை, எனக்கு ஏன் கோபம் அப்படின்னு சொன்னால், இதே இப்படி பேசின சவுக்கு சங்கரை ஓடி வந்து கைது செய்கிறீங்க, குண்டச்சட்டை போடுறீங்க, 3 குண்டச்சட்டை மாறி மாறி போடுறீங்க. இப்படி ஒரு சொல்லியிருக்கேன். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன். ஒருவேளை நாகை அந்த திருவள்ளுவன் என்பவர் ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டால் நாளைக்கு சீமானை சொல்வீர்களா? நீங்களே ஏதாவது செய்துட்டு கூட சொல்லுவீங்க. நீங்கள் அதற்கு ஏதாவது வழிவகுக்கிறீர்களா? ஏன்னா சாவில் அரசியல் செய்கிற கட்சிகள் தான் திராவிட கட்சிகள் என்பது உலகத்துக்கே தெரியும். அப்போ அந்த திராவிட கட்சிகளோட நோக்கம் யாரையாவது கொன்னுட்டு செய்யணும்னா அதுக்கு அந்த இழிச்சவாயம் தான் கிடைச்சானா? அதுக்காக நான் கேட்குறேன், நீங்கள் அரசு சரியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால், தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னா முதல்ல போய் இவரை கூப்பிட்டு கேளுங்க. சொல்கிறாரு, நியாயமாக கூப்பிட்டு விசாரிங்க. ஏப்பா உன்னுடைய ஆதாரத்தை கொண்டுன்னு பாருங்கள், கரெக்டாக இருந்தால் பாருங்கள், ஆக்ஷன் எடுங்க. தப்பாக இருந்தால் இவனை தூக்கி உள்ளே போடுங்கன்ற. ஏன்னா ஒருவன் தவறு செய்து அவனை தண்டிக்கப்பட்டால் அடுத்த வந்து திருந்துருவான் இல்லை? அடுத்து யாரும் இது மாதிரி வீண் பழி சொல்ல மாட்டான் இல்லை? நாளைக்கு யாராவது ஒவ்வொருத்தரும் உட்காந்து, இப்போ நாளைக்கு எனக்கு கூட கோபம் இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் மேலே. நான் ஒரு யூடியூப்பில் இப்படி போய் சொன்னால் நீங்கள் உடனே உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வேன்னு சொல்லுவீங்களா? இப்போ 100 யூடியூப் வச்சுருக்கான் அவன், இன்னைக்கு தெருவுக்கு 100 பேர் இருக்கான். அவன் ஒவ்வொன்றும் ஆரம்பித்தானா என்ன ஆகும்? ஆகவே அரசும் காவல்துறை இதில் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது, இதில் இருக்கிற இந்த சட்ட சிக்கல்கள். யாரோ 10 பேர் வரான், 20 பேர் வந்து சொன்னான், 30 பேர் வந்து சொன்னான் என்று இல்லை. இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கிறது பொதுத்தளத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியாக வந்திருக்குன்னு சொல்கிறாரு. அதில் வந்து உண்மைத்தன்மையை கண்டறியுங்க. இவரையும் உண்மைத்தன்மையை கண்டறியுங்க. இவர் வந்து சும்மா வந்து வீண் பழி சொல்லியிருந்தால் இவரை சிறைப்படுத்துங்க. நான் அதை தான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஏன்னா நீ ஒரு மனுஷனை ஓயாது நீ வந்து துன்புறுத்தி கொண்டிருக்கிறவன் வந்து உண்மை பேசியிருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இதே யாராவது ஒரு சரியான நேர்மையான ஒரு யூடியூபரோ நேர்மையான ஒரு சக்தியோ பேசியிருந்தால் இதில் வந்து இருக்கிற உண்மைத்தன்மை என்ன என்பதை குறித்து யாரும் அவ்வளோ தூரம் இதை குறித்து யாரும் கமெண்ட் சொல்ல மாட்டாங்க. ஆனால் சொல்லுகிற நீ வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு அடிவரடியாக இருந்து கொண்டு அவன் போடுற காசுக்காக வேலை செய்கிற ஒரு கூலி பட்டாளம் தான் நீ. அப்படி இருக்கிற அந்த கரிகாலன் என்பவனை நீங்கள் அழைச்சி விசாரித்து இது வந்து தார்மீக கடமை. எல்லாரும் எங்களைப் போல நடுநிலையாக இருந்து பார்த்து கொண்டு நேர்மையான சட்ட நீதி அரசியல் வேண்டும் என்று விரும்புகிற எங்களை போன்ற ஆட்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு எரிச்சலை மூட்டுகிறது. ஒரு ஆளை வீண் பழி சொல்லி, ஏன்னா இப்படித்தான் சீமானை வீழ்த்துவதற்காக பல முயற்சியில் நீ செய்துகிட்டே இருக்கீங்க.
அப்படிப்பட்ட ஒரு முயற்சியாக தான் இதையும் நான் பார்க்குறேன். ஆகவே சீமான் என்ற அவர் வளர்ச்சியை வந்து உங்களால் தடுக்க முடியாது. அடுத்த 2026 தேர்தலில் வந்து நீங்கள் அவரை தடுத்து நிறுத்த நீங்கள்லாம் எவ்வளவோ கனவு காண்றீங்க. அந்த கனவெல்லாம் பலிக்காது. அது வந்து பகல் கனவாக தான் போகும். ஆகவே இப்படிப்பட்ட முயற்சியெல்லாம் கைவிட்டுட்டு ஏதாவது மக்களுக்கு நன்மை செய்ய முயற்சி செய்யுங்க. இப்போ தொடர்ந்து இது போன்ற சீமானை பற்றியான அவதூறு கருத்துக்கள் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது. திமுகனுடைய 2ஆம் கட்ட நீங்கள் சொன்ன மாதிரி அடிவருடிகள் எதை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க? அதான் இவங்க வந்து சீமான் என்ற ஒரு மாபெரும் தமிழ் தேசிய சக்தி வளர்ந்து வருகிறதை இவங்க விரும்பலை. அதை தடுத்து நிறுத்தணும்னு பார்க்குறாங்க. நேர்மையாக அரசியல் களத்தில் போய் அவரை வந்து வீழ்த்தணும்னு பார்க்குறாங்க. அவர் நீதியும் நேர்மையாக நின்று ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன், என்கிட்ட காசு கிடையாது, நான் வந்து யாரும் இலவசமாக எதையும் தர மாட்டேன், மக்களுடைய மேம்பாட்டு பணி, மக்களுடைய அந்த மாற்றத்துக்கான அரசியல், நேர்மை, நீதி, இவங்க வந்து சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் ஜாதியை வைத்து கொண்ட அரசியல், இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் அதெல்லாம் கிடையாது. ஜாதி சமயமற்ற அரசியல். ஜாதின்னு போட்டு எனக்கு ஓட்டு போட்டால் தீட்டுன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி வந்து ஜாதிவாதியாக அவர் வந்து எஸ்டிஎஸ்சி கமிஷன் முன்னால் நிறுத்தி அவரை கட்டமைக்க பார்க்குறீங்க. அந்த கேஸில் நிற்காது, அது வேறு, அது 2வது வாரம். நீங்கள் எத்தனை பொய் கேஸ் போட்டாலும் அது நீதிமன்றத்துக்கு வரும்போது, விசாரணைக்கு வந்து வரும்போது அது வீழ்த்தப்படும். ஆனால் நீங்கள் என்ன கட்டமைக்க பாருங்கள், அது சாதாரணமான பொது தொகுதிகளில் ஆதி திராவிடர் நிற்க தொகுதியில் ஆதி திராவிடர்கள் தான் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிற கழக ஆட்சிகளுக்கு மத்தியில் யாருனாலும் எந்த தொகுதியிலும் நிற்கலாம், சரிசமமாக எல்லா தொகுதியிலும் நிற்கலாம்னு சொல்லி சீமான் சரிசமமாக ஜாதி பார்க்காமல் எல்லா இடத்துலையும் ஆட்களை நிற்க வைக்கிறாருன்ற வயிற்றெரிச்சல் உங்களுக்கு. ஏன்னா அவர் வந்தால் ஒரு சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கி விடுவார். இந்த தாழ்த்தப்பட்ட, இந்த பின்படுத்தப்பட்ட என்ற வார்த்தைகள்லாம் இருக்காது. அனைவரும் சமம் என்று சொல்லுகிற வாய்ப்பேச்சாக இருக்காமல் எல்லாத்தையும் சமமாய் பார்க்குற ஒரு மனுஷன். ஜாதி சமயம், ஜாதியை பார்த்து ஓட்டு போடாத, சமயத்தை பார்த்து ஓட்டு போடாத, நான் சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாம் பார்க்க மாட்டேன், எல்லாரும் மனிதர்கள், சம மனிதர்கள் தான், என்னைக்கு ஓட்டு போடுறான்னா அன்றைக்கி நான் ஜெயிச்சு வரேன்னு சொல்லி நீதியாக ஒரு ஆட்சி கொண்டு வரணுன்ட்டு போராடி களத்தில் நிற்கிற மனுஷன். ஒரு ஓட்டுக்காக ஒரு பைசா கூட லஞ்சம் கொடுக்க மாட்டேன். இந்த நீதி, இந்த நியாயம், இந்த நேர்மை தன்மை தான் இந்த திராவிட கட்சிகள் அவங்களுக்கு பாவம் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க வந்து என்ன எப்படி வளர்ந்துட்டாங்க, லஞ்சம் லாவண்யத்திலேயே வளர்ந்துட்டாங்க. காமராஜ் சொல்லும்போது சொன்னால், திமுகவை குறித்து பேசும்போது ரெண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் திமுக பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. அந்த காலத்தில் திமுக இருக்கும்போது இவங்க எல்லாம் பேசுகிற பெரிய தலைவர்கள் எல்லாம் என்ன பேசியிருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து ஜாதிய கட்டமைப்பையும் வந்து சமுதாயத்தில் இருக்கிற காரியங்களை வச்சு தான் இவங்க வந்து பிற்படுத்த மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கியே இவங்க பிழைச்சிருக்காங்க. இப்போ அதே அரசியலை தான் இவங்க பின்வருத்தாங்க. ஆனால் சீமானை போல் ஆட்கள் அதான் அந்த மாதிரி அரசியல் நிலைப்பாடெல்லாம் இல்லை, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. எதிர்காலத்தில் இந்தியாவின் வளர்ச்சி, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை வந்து வேகமாக கொண்டு போகிற அந்த திட்டத்தை சிந்திக்கிற தலைவர்கள் யாரும் இல்லை. இன்றைக்கி இந்த திராவிடத்துக்கு என்ன பயம்னா, ஒரு முறை இவர் எப்படியாவது வென்று விட்டால் இவங்களுடைய எல்லாருடைய ஆட்டமுங்கள் முடிந்துவிடும். அதுதான் இவங்களுக்கு பயம். அந்த பயத்தின் காரணமாக எப்படியும் வந்து தமிழ் தேசியம் என்ற அந்த கொள்கை வந்து இங்கே வீழ்த்தப்பட வேண்டும் என்று தான் இவங்க இரவு பகலாக எல்லாம் ஒன்று கூடி அவரை வீழ்த்த பார்க்குறாங்க. அதுதான் இவங்களுடைய முழு நோக்கமாக இருக்கிறத தவிர, மற்றபடி அவரை பார்த்து இவங்க பயந்துட்டு தான் இதெல்லாம் செய்கிறாங்களே தவிர, இவங்கெல்லாம் தைரியசாலிகளோ இல்லை நேர்மையாளர்கள்லாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் இருக்கிற பணத்தை வைத்து கொண்டு பல ஆயிரம் கோடிகள் எப்படி வந்தது, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இவ்வளோ ஒரு மந்திரிகள், இவங்களுடைய வாழ்க்கை, இவங்கெல்லாம் பரம்பரை கோடீஸ்வரர்களா, ஜமீன்தார்களா, மன்னர்களுடைய பிள்ளைகளா, இவங்க எவனோடைய பார்த்தீங்கன்னா பினாமிகளுக்கு எத்தனை கோடி வச்சுருக்கான், எத்தனை ஆயிரம் கோடி வச்சுருக்கான். இதெல்லாம் மக்களுடைய வரி பணத்தை சுரண்டியவர்கள் அல்லவா. அவர் வந்து என்ன சொல்கிறார், நான் வந்தேன்னா இவங்க எல்லாத்தையும் ஒழிச்சு எல்லாத்தையும் பிடிங்கி மக்கள்கிட்ட கொடுத்துருவேன். இதுதான் பயம் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு சொன்னால், சீமான் என்ற ஒரு மனிதன், அவர் வந்து பயங்கரமானவர், அவர் வந்து மக்களுக்கு எதிரானவர்லாம் மக்களுக்கு எதிரானவர் கிடையாது, இப்படி திருடினவனுக்கெல்லாம் எதிரானவர். அவர் மக்கள் பணத்தை, வரி பணத்தை திருடியவன், மண்ணை திருடியவன், மணலை திருடியவன், மலையை உடைத்து திருடியவன், மக்களுடைய வரி பணத்தை திருடியவனுக்கு எதிரி அவர். அவன் தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு இன்றைக்கி பணத்தை வைத்து கொண்டு எப்படியும் அவரை வீழ்த்தி விட வேண்டும், இந்த அரசியலை வீழ்த்தி விடணும்னு நினைக்கிறானே தவிர, நாம் தமிழர்கள் என்ற ஒரு கட்சியை வீழ்த்துவதற்காக இவர்கள் எடுக்கிற இந்த ஆயுதங்கள் தான் இந்த கரிகாலனை போன்றவர்கள். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்து நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்காங்க. சில கான்ட்ரவர்சியாக பேசும்பொழுதே உடனடியாக அவங்களுடைய அந்த சேனல் வந்து முடக்கப்படும். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க 1ஆம் நம்பர்லேருந்து மறுபடியும் புது சேனல் ஆரம்பித்து சப்ஸ்கிரைபர் 1லேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் தொடர்ந்து பொய் மட்டுமே பரப்பிக்கிட்டு இருக்கிற இது போன்ற கரிகாலன்
ட்ரைப்ஸ் போன்ற சேனலுக்கு வந்து இன்னும் ஒரு உயிர்ப்போடையே இருக்குது. அவங்க நாம் தமிழர் சேனல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பினாமிகளை வைத்துக்கொண்டு உடனே போய் அதுக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட் கொடுப்பாங்க. இதை முடக்குவதற்கான வேலை செய்வாங்க. ஆனால் நாம் தமிழர் சேனல் முடக்குவதற்கு காரணம் அதுதான். ஏன்னா இவங்க வந்து அப்படியெல்லாம் போய் பின்புறமாய் கத்தி போய் குத்த வேண்டியது நாம் தமிழர் கட்சியுடைய பிள்ளைகளுக்கோ தலைவருக்கோ யாரும் அப்படி கற்பிக்கப்படலை. நேர்மையாக இருந்து போராடணும். அவனும் ஒரு சக மனுஷன்தான். அவனை நேர்மையாக களத்தில் சந்திக்கணும்னு நினைப்ப போய் அவனை போய் முடக்குவது என்பது ஒரு 10 பேர் போய் அவனுக்கு வந்து கம்யூனல் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா அந்த சேனல் மூடப்படும். ஆனால் அதெல்லாம் இவங்க செய்கிறதில்ல. ஏன் செய்கிறதில்லைன்னா நேருக்கு நேராக சண்டை போடுவோம், சண்டை போட்டு ஜெயிப்போம். பின்புறமாக அதான் சொல்கிறேன், அது எல்லாம் திராவிட அந்த மூலையில் உருவாக்கின புத்தி தான் அது. அதுதான் வந்து போய் பின்புறமாய் வந்து குத்தும். நேராக நின்று களத்தில் சண்டை போடாது. ஆனால் இவர்கள் நாம் தமிழர் நேராக நின்று களத்தில் சந்திக்கிறவர்கள். அதால் இவங்க பயப்படல. எத்தனை வாட்டினா நீ என் சேனலை முடக்கு, அதுக்காக அழுவது எனக்கு வாய்ப்பில்லை, நீ பின்னாலேருந்து குத்திட்டே இரு. ஆனால் தமிழர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வாட்டி இவங்க முயற்சி செய்தாலும் சத்தியம் திரும்பி திரும்பி வெற்றி பெற்று தான் முடியும். அதை சத்தியத்தை ஒரு நாளும் உங்களால் வந்து இவ்வளோ அதர்மத்தை வைத்துக்கொண்டு தர்மத்தை வீழ்த்த முடியாது. அது டைம் எடுக்கும், ஆனால் கண்டிப்பாக அது வெல்லும். நன்றி. நன்றி.